guys, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி vlogல வந்துட்டு ஒரு குட்டி க்ளீனிங்கும் அது கூட நாங்கள் வந்துட்டு இங்கே அம்மாவை கூட்டிகிட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு vlog-ஆக வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஃபைனல் வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் கிச்சன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிச்சு. சண்டேங்கிறதுனால கண்டிப்பாக நான்வெஜ் எடுத்துருந்துருப்போம். அதனால கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணி வச்சா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் வால்லேருந்து எல்லா பக்கமுமே வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சாட்டர்டே சண்டே வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிருந்ததுனால எங்களுக்கு வந்துட்டு டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்கே வந்துட்டு டைம் கிடைக்கல. அட்லீஸ்ட் வந்துட்டு கிச்சன் யாச்சும் க்ளீன் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த ப்ராசஸில் இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆயில் ஸ்டாண்டுமே ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி. ஸோ நான் கிச்சன் ஒர்க்கில் வந்துட்டு அதையுமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கணும் பார்த்தேன். பட் வந்துட்டு எனக்கு டைமே கிடைக்கல. சரி இதுவே வந்துட்டு டைமாக வச்சு நம்ம அதையுமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாகவே பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆயில் ஸ்டாண்ட் வந்துட்டு நமக்கு கிச்சன் பக்கத்துலேயே ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ண ரொம்பவே வந்துட்டு க்ரீஸி ஆகிடும். அதனால் நான் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் அது அந்தளவுக்கு பாசிபிள் இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது. லாஸ்ட் டைம் வந்துட்டு கீழே டிஷ்யூ பேப்பர் போடாமல் வச்சுட்டேன். அதனால் எல்லா டஸ்ட்டுமே வந்துட்டு நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. அதனால் நல்லா ஸ்க்ரப் பண்ணியே வந்துட்டு வாஷ் பண்ணிட்டேன். இது பெயிண்ட்டு தான்ங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே பெயிண்ட் போயிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ வெளியே மட்டும் நான் பெருசாக வந்துட்டு ஸ்க்ரப் யூஸ் பண்ண மாட்டேன். பட் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நல்லாவே டர்ட்டியாக இருக்கும்ல, இந்த க்ரீஸியாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ஆயிலுமே கொஞ்சம் எம்டியான மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. ரீசெண்டாக வந்துட்டு கண்ட்ரி டிலைட்டில் இந்த கீ வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். 900 ml கீ வருது. ஸோ ஒரு நல்ல கிளாஸ் பாட்டிலில் சூப்பராகவே வந்துட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 715 மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, பியூராக இருக்குது. ஸோ நமக்கு நார்மலாக கிடைக்கிற இந்த ஆவின் அப்புறம் ஜிஆர்பியை விட அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் மணலாக சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கீ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான கீ கிடச்சிருச்சு ஃபைனலி. ஏன்னா ஆதியன் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு கீ நிறையாவே சாப்பிடுவார். அதனால் எனக்கு வந்துட்டு இது ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சரி அப்படியே நம்ம வந்துட்டு இந்த பட்டையெல்லாம் போட்டு வச்சிடலாம். இப்படி நாளைக்கு சாமிக்கு தான் ஃபஸ்ட்டு குக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பூஜா ரூமுக்கு போயாச்சு. ஸோ நான் வந்துட்டு ஃபுல் சாமி படமும் க்ளீன் பண்ணிவிட்டு பேப்பர்லாம் மாற்றணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இதெல்லாமே க்ளீன் பண்ணும்போது எனக்கு 11:30 12 ஆகிடுச்சு. நான் முடிக்கிறதுக்கு 1 ஆகிடுச்சு. அதனால் என்னால் அதுக்கு மேலே அந்தளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால் சரி நம்ம இப்போதைக்கு நம்ம நார்மலாகவே க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கு அப்புறம் சாமி ஐட்டம்ஸ்லாம் பூஜா ஐட்டம்ஸ்லாம் மட்டும் எடுத்து டீப் க்ளீனிங் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு எழுந்திரிச்சோடனே பார்க்குறதுக்கு இந்த சித்திரக்கனி பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிரர் வந்து எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பட்டை போட்டு வச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு இந்த மாப்பெல்லாம் வாழை ஐட்டம்ஸ் வைக்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அது கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதையுமே டெக்கர் பண்ணி வச்சாச்சு. அது கூட இந்த அரிசி பருப்பு அப்புறம் கல்லுப்பு இதெல்லாம் கூட வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு 3 பவுலில் வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு அரிசி பருப்பு கல்லுப்பு வச்சுருந்தோம். ஸோ இது கூட வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்ஸ் இதுவுமே டெக்கர் பண்ணி வச்சாச்சு. இது கூட வந்துட்டு நமக்கு மணி அப்புறம் செல்வம் இதெல்லாமே வந்துட்டு சேரணுங்கிறதுக்காக அது இருக்கிறது நம்ம வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதே மாதிரி கொஞ்சமாக மணி அப்புறம் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே போட்டு விட்டாச்சு. நான் வருஷம் வந்துட்டு என்னென்ன ரிச்சுவல்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கு அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் வீட்டுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் எல்லா ஃபெஸ்டிவலும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு பிடிச்ச விதமாக என்னால் முடிஞ்ச விதமாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பார்ப்பேன். ஸோ இதில் வந்துட்டு சாமி பக்தி இருக்கா அதெல்லாம் வந்துட்டு உண்மையாக போயாங்கிறத விட எனக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்பவே பிடிக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் ஒரு ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். கடைசியில் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு டெக்கர் பண்ணிவிட்டு விட்டாச்சு. ஸோ எங்களோட சித்திரக்கனி வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு ஃபைனல் லுக்காக. ஸோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் மக்கள் வந்துட்டு தமிழ் நியூ இயர்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதே பேர்லேயே வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் வந்துட்டு ஹேர் ஆயிலெலாம் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட உட்காந்து நல்லா ஹேர் மசாஜ் பண்ணி ஜடை பின்னிட்டு தான் தூங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ரிலீஃபாகவே இருக்குது. ஸோ இந்த வெயில்னாலேயா என்னன்னு தெரியல ரொம்பவே ஹேர் ட்ரை ஆகிடுது. நானும் நிறையா பேக்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு 1 or 2 டேஸ்க்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் ட்ரை ஆகிடுது. பார்க்கலாம் என்ன பண்ணி அதை சரி பண்ண முடியுதுன்னு. அப்புறம் மார்னிங் போல் எங்கள் டேடி வந்திருந்தார். அவர் வந்துட்டு எனக்கு நல்லா ஒரு மாதுளை ஜூஸ் போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த ஏசி ஃபேன் க்ளீனிங்லாம் இருந்துச்சு. ஸோ சம்மர் டைமில் வந்துட்டு ரொம்ப டர்ட் ஆகிடுதா, நமக்கு காற்றே பற்ற மாட்டேங்குது. அதனால் இதுவுமே வந்துட்டு இந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்களாம் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு சைமல்டேனியஸாக டேடி வந்துட்டு இந்த கடலை சோளம்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாரு. சரி அதுவுமே வந்துட்டு குக் பண்ண விட்டுறலான்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு சரி நம்மளும் போய் ரெடி ஆகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே எல்லாருமே லஞ்ச் ஒர்க்கே முடிச்சுட்டாங்க. சரி நம்ம ஃபைனல் டச்சாக வடையாச்சும் சுட்டு வைப்போம்னு சொல்லிட்டு நான் பருப்பு வடை மட்டும் போட்டு சுட்டு எடுத்து வச்சிருந்தோம். இன்னைக்கு நிறையா மெனு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு நைட் அம்மா அப்பாலாம் கிளம்புறாங்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாகவே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பருப்பு வடை அப்புறமா புடலங்காய் கூட்டு அது கூட தக்காளி ரசம் அதுக்கப்புறம்
கொத்தவரங்காய் பொரியல், அப்புறம் கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார்லாம் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. சாமி கும்பிட்டு நல்லா நீட்டாக வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் திரும்பவும் இன்னொரு தடவை ஒரு குட்டி பூச்சை போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பக்கத்தில் கோயிலுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்துட்டு இந்த பெருமாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் செம்ம க்ரௌடு, கார் பார்க்கிங் கூட ஸ்பேஸே இல்லை. சரின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நாங்கள் பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். நாங்கள் வந்துட்டு ஒரு 5 மாதிரி கிளம்பலான்னு பார்த்தோம். பட் 6:30 மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நல்ல க்ரௌடாக இருந்துச்சு எல்லா கோயிலுமே. சரின்னு சீக்கிரமாக தரிசனம்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு பக்கத்தில் க்ரீம் ஸ்டோரி இருந்துச்சு. எங்களுக்கு இங்கே இருக்கிற கொரியன் சீஸ் பன் ரொம்பவே பிடிக்கும். சரி அவங்களுக்கும் கொடுக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கட்டோன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். சரி 2 க்ரீம் சீஸ் பண்ணும், அது கூட வந்துட்டு குனாஃபாவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் முன்ன அளவுக்கு இல்லை, கொஞ்சம் வந்துட்டு பன் ஹார்டாக ஃபீல் ஆச்சு. முன்னாடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பட் இப்போ லைட்டாக ஹார்டாக இருக்குது. என்னன்னு தெரியல. கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணி அதை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணி விட்டுறாங்க. குனாஃபாவுமே சாக்லேட் குனாஃபா ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பஸ் வந்துடுச்சு, எல்லாருமே ஊருக்கே கிளம்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது. ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்துட்டு எல்லோரும் இருந்தாங்க, கூடயே பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு திரும்ப நான் தனியாகவே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணுங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சீக்கிரமாகவே நாங்கள் வந்துட்டு எனக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டோன்னே கரூர் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். பட் இப்போ வந்துட்டு அம்மா அப்பாவை தனியாக அனுப்புறது வந்துட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, மேரேஜ் ஆயாச்சு, செப்பரேட்டாக இருந்து தான் ஆகணும். அவங்களுக்கும் ஒர்க் இருக்குது, என் கூடயே இருக்கவும் முடியாது. பட் என்ன பண்ணுறது, ஆஃப்டர் மேரேஜ் கேர்ள்ஸ்க்கு தான் இதோட பெயின் புரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.